ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்முடைய சுட சுட சினிமா. இன்னைக்கு செய்தி துளிகளில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள்: விடுதலை தமிழ் புலிகள் கட்சின்ற அமைப்பினர் நேற்று கும்பகோணம் காந்தி பூங்கா பக்கத்தில் ஒன்று கூடி சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கிற அமரன் திரைப்படத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான அமரன் பட டீசரில் காஷ்மீர் இளைஞர்களையும் போராட்டத்தில் ஈடுபடுவோரையும் பயங்கரவாதிகளாக காட்டியிருக்காங்க. இதை கண்டித்து அந்த திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான கமல்ஹாசனுடைய உருவப்படத்தையும் அதில் நடிச்சிருக்க சிவகார்த்திகேயனோட உருவப்படத்தையும் எடுத்து அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்டோரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. தனுஷ் இயக்கி நடிக்கிற அவரோட 50வது படம் தான் ராயன். இது தொடர்பான போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருந்தது. அதில் கேப் போட்டுக்கிட்டு தனுஷ் இருக்கிற புகைப்படம் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த நிலையில் ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்ட படக்குழு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழிகளில் இந்த படம் வெளியாகும்னு தெரிவிச்சிருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. எஸ்ஜே சூர்யா, காளிதாஸ், சந்தீப் கிஷன்னு நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படம் இந்த வருஷத்துக்குள்ளே வெளியாகிடும்னு படத்தோட நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் நடிக்கிற எஸ்ஜே சூர்யாவோட ஃபர்ஸ்ட் லுக்கை தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்குங்க. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்து வெளியான படம் தான் சைரன். போன வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்களே கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் உலக அளவில் இந்த படம் 8 கோடி வசூல் செஞ்சுருக்கு. இந்திய அளவில் 7 கோடிக்கு வசூல் செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஜெயம் ரவியை வச்சு இதுக்கு முன்னாடி அடங்கமறு படத்தை தயாரித்தப்போ நல்ல வெற்றியும் வசூலும் கிடைச்சிது. அதன் பின்னாடி பூமி படத்தை அவங்க மாமியார் தான் தயாரித்தாங்க. ஆனால் அந்த படம் படுதோல்வி ஆயிடுச்சு. இந்த நிலையில் சைரன் திரைப்படம் ஒரு வாரத்தில் 8 கோடி வசூல் செஞ்சுருக்கிற சூழ்நிலையில் அதிகபட்சமாக 10லேருந்து 15 கோடி வரைக்கும் தான் வசூல் ஈட்டோன்னு எதிர்பார்க்கப்படுது. அதோட ஓடிடி விற்பனை, சேட்டலைட் உரிமோன்னு எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட லாபம் வருமானது ரொம்ப சந்தேகம்தான்னு சொல்கிறாங்க. விராட் கோலிக்கும் அனுஷ்கா சர்மாவுக்கும் அவங்களுடைய 2வது குழந்தை பிறந்திருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இது தொடர்பாக விராட் கோலி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்கிறதாவது: பிப்ரவரி 15ஆம் தேதி எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அளவற்ற மகிழ்ச்சியுடனும் நெஞ்சம் நிறைந்த அன்புடனும் இதனை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். மகனுக்கு அக்காயின்னு பெயர் வச்சிருக்கோம். எங்கள் மகள் வாமிகாவின் தம்பி இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார். எங்கள் வாழ்க்கையின் இந்த அழகான தருணத்தில் உங்கள் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்க்கிறோம். இந்த நேரத்தில் எங்களது தனி உரிமைக்கு மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை போட்டிருக்காருங்க. இதை பார்த்த அவருடைய ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. தாசி ஞானவேல் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிட்டு வர படம் தான் வேட்டையன். இதில் ரஜினியோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன்னு நிறைய முக்கிய பிரபலங்கள் நடிச்சிட்டு வராங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பல கட்டமாக திருநெல்வேலி, திருவனந்தபுரம், மும்பை, ஹைதராபாத்னு நிறைய இடங்களில் நடந்து வந்துட்டுருக்குங்க. இந்த நிலையில் இந்த படம் குறித்து இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி இந்த படம் 80-90 காலகட்டங்களில் நடக்கிற போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக போராடுற கதைக்களமாக இது படம் உருவாகி இருக்கு. 80-90 காலகட்டத்தை உருவாக்க கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான செட்டுகளை இந்த படப்பிடிப்பு குழுவினர் உருவாக்கி ஷூட்டிங் நடத்திட்டு வராங்க. நடிகர் விஜயோட மகன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகியிருக்காரு. லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் உருவாக போகிற இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட அப்பா போலவே நடிகராக வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தன்னோட தாத்தா மாதிரி தானும் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு. படத்தில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு வந்தும் சஞ்சய் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதுவும் விஜயோட துணை இல்லாமல் சஞ்சய் தன்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. அதே போல் தன்னோட மகனோட படத்தை பற்றி இது வரைக்கும் பப்ளிக் பிளேஸில் எதுவுமே விஜய் பேசினதில்லை. இந்த நிலையில் சஞ்சய் இயக்க போகிற படம் குறித்து நிறைய அப்டேட்ஸ் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவாக இது வரைக்கும் இவர் தான் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரல. ஆனால் கவின் கிட்ட, விஜய் சேதுபதி கிட்ட அப்படின்னு நிறைய நடிகர்களோட பேர் இந்த லிஸ்ட்டில் அடிபட்டுச்சு. ஆனால் இப்போது வெளியாகியிருக்க தகவல் படி இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க மலையாள நடிகர் துல்கர் சல்மான் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருதான். கிட்டத்தட்ட இது உறுதியாகிடணும் சொல்கிறாங்க. முதல் படத்திலேயே சஞ்சய்க்கு துல்கர் சல்மான் போல் முன்னணி நட்சத்திரத்தை இயக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க.
சரிங்க, இதோட இந்த சினிமா செய்தி துளிகளை நாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய்.